யார்கிட்டயாவது பேசுனீங்களா? நிதிஷ் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க பதட்டப்படாதீங்க சம்பந்தியமா. அது விஷயமா தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது என்னென்னமோ சொன்னாங்க. நான் ரொம்ப பதட்டமாயிட்டேன். நிதிஷ் கூட இருந்த பசங்க ஏதோ தப்பா பண்ணிருக்காங்க போல. அது தெரியாம போலீஸ் நிதிஷையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் இன்னும் இனியா கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல. அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. இனியாவுக்கு இப்ப எதுவும் சொல்லாதீங்க. அவ நியூஸ்ல தானே இருக்கா. கண்டிப்பா இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நிதிஷ் வெளியே வந்துடணும். போதும், இனி அந்த வீட்ல நீ வாழ்ந்தது போதும். நீயும் அந்த வீட்ல நீ இருக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வந்துருவா. நான் வரல டாடி. வராம அங்கேயே போய் அவன் இப்படி செய்யறதா நீ தாங்கிட்டு இருப்பியா? அம்மா பாட்டிக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. வீட்ல இருக்கிறவங்கள பத்தி நீ கவலைப்படாத. நான் பேசிக்கிறேன், ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ முதல்ல என் கூட வா. டாடி, நான் எவ்வளவோ தப்பான முடிவுலாம் எடுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் நீ தலையாட்டி ஒத்துக்கிட்டு இருக்க. இப்ப கடைசியா ஒரே ஒரு தடவை கெஞ்சி கேக்குறேன். அப்பா சொல்றத கேளு. ஒண்ணும் பேச வேண்டாம், வா. இனியாவுக்கு எப்படியும் தெரிஞ்சுதான் ஆகணும். மத்தவங்க மூலமா தெரியறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறதுதான் சரியா இருக்கும். இனியா அவ அப்பாவோட தானே இருக்கா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லலாம். ஐயோ சொல்றத கேளுங்க அத்தை. போங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. ஏன் இனி நீ ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணு இல்ல பாட்டி. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம். வேலைக்கு போனாலே எல்லாரும் இப்படி ஆயிடுறீங்க. ஆனாலும் வேலைக்கு போகணும்னு சொல்றீங்க. உன் அம்மாவையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆமா டேய் கோபி, நீ இவளை எங்க இருந்து கூட்டிட்டு வர? இனியாவை பார்க்க ஆபீஸ்க்கு போயிருந்தேம்மா. அப்படியே கூட்டு வந்துட்டேன். எதுக்கு இவ ஆபீஸ்க்கு போன? பொண்ணை பார்க்காம இருக்க முடியலையாக்கும். சரி, இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? மா, இது என் பொண்ணோட வீடு. ஏன் பொண்ணு அவ வீட்டுக்கு வரக்கூடாதா? வரட்டும்டா, இவ புருஷனோட வரட்டும். வந்து எத்தனை நாள் வேணாலும் தங்கட்டும். யார் கேட்க போறா? சும்மா புசுக்கு நீங்க கூட்டிட்டு வர வேண்டாம்னு தான் சொல்றேன். இவ்வளவு சொல்லிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் கிடையாது. அப்பா கூப்பிட்டா போட்டது போட்டபடி அப்படியே வந்துடுறா. நீங்க வந்திருக்கேங்கிற விஷயத்த உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு போன் பண்ணி சொல்லி